ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. தேங்க்யூ ஜோனா. ஒருவேளை அந்த பாடல்கள் எல்லாமே மிகவும் அர்த்தம் நிறைந்த பாடல்களாக இருந்தது. பாடல்களின் மூலமாகவும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பாட வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும். என்றென்றும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அது நம்மளே ஒரு விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரணும். ஆண்டவருடைய வார்த்தை அவிதமான ஒரு டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா ஏதோ நம்முடைய வேத வாசிப்புல குறைவு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த டிஸ்டர்பன்ஸ் இட்ஸ் a பாசிட்டிவ் வே ஆஃப் கெட்டிங் க்ளோஸ் டு த லார்ட். ஆகவே அப்படிப்பட்ட நேரத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். இந்த பாடவேளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும். எதிர்பார்ப்பு அவசியம். ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய பாதப்படியிலே நாங்கள் காத்திருக்கும் பொழுது தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் என்னோடு கூட எதை குறித்து பேச விரும்புகிறாரோ அதை கேட்பதற்கு என்னுடைய செவியை நீர் திறந்து வைக்க வேண்டும் ஆண்டவரே. அதே நேரத்தில் நான் அதை புரிந்து கொள்ள என்னுடைய மனதை நீர் திறந்துடலும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியத்தக்கதாக என்னுடைய இதயத்தையும் ஆண்டவரே நீர் ஆயத்தமாக்கி திறந்து வையும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போமே. ஆனால் இந்த பாட வேலை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் அவருடைய பெரிதான கிருபையினாலே பல மாதங்களாக இவைகளை பல காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறேன். இவர்களை குறிப்பாக சென்ற பாடத்துல ஆவியின் கனியை குறித்து படித்தோம். ஒருவேளை அதிகமாக வலியுறுத்தப்படாத ஒரு பகுதி. இன்றைய நாட்களில பரிசுத்த ஆவியானவருடைய கனி நிறைந்த வாழ்வை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வளருகின்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கனி நமக்கு அவசியம். அந்த கனி இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயனற்றது. ஆகவே ஒருவேளை உங்களில் எத்தனை பேர் அந்த கனிக்காக ஆண்டவரே இந்த அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமையும் தயவையும் நற்குணத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் இச்சையடக்கத்தையும் நிலைநீர் அதிகப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபித்தீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை அதெல்லாம் நம்முடைய ஜெபமாக மாறுமே. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய கனியினாலே நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமே. ஆனால் நிச்சயம் ஆண்டவர் பதிலளிப்பார். ஆகவே அந்த கனி அநேகருக்கு பயனுள்ளதாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 23வது வசனத்தை நாம் அந்த கனியோடு கூட முடித்தோம். அதுல அந்த வசனம் இவ்விதமாக முடிகிறது: இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கலாத்திய சபைக்கு இந்த கடிதத்தை பவுல் எழுதுவதற்கு ஒரு முக்கிய காரணம் நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்தின யூத கிறிஸ்தவர்கள். நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்படாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரம் போதாது, நீங்கள் அதோடு கூட விருத்த சேதனத்தையும் கை கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி ரட்சிப்பிற்கு அது முக்கியம் என்ற ஒரு தவறான போதனையை அவர்கள் போதித்ததினாலேதான் பவுல் இதை எழுத வேண்டியதாக இருந்தது. ஆகவே இந்த ஆவியின் கனி இதற்கு விரோதமான எந்த ஒரு பிரமாணமும் இல்லை, எந்த ஒரு நியாய பிரமாணமும் இல்லை என்று சொல்லி தெளிவாக அவர் கூறிவிட்டு 24வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அநேக நேரத்தில் இதை நாம் அதிகமாக யோசிப்பதில்லை. ஆனால் ஆவியில நிறைந்த ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு மனிதன் இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். இந்த வசனம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். என்ன கூறுகிறார்? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவினுடையவர்கள், those who belong to Christ, கிறிஸ்துவினுடையவர்கள். அப்படியானால் யார் இவர்கள்? யார் இந்த கிறிஸ்துவுக்கு உடையவர்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் ஆண்டவருக்கு சொந்தமாகி விடுகிறான். அது ஆண்டவருடைய சொத்தாக மாறிவிடுகிறான்.
ஆகவே அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதனாலே மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு எஜமானனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இன்னொரு எஜமானனுக்கு அவன் அடிமையாகிறார். ஆண்டவருக்கு இந்த மனிதன் சொந்தமாகி விடுகிறான். ஆகவே அந்த பாவத்திலிருந்தும் அந்த பாவத்திற்குரிய நியாய தீர்ப்பிலும் இருந்தெல்லாம் விடுதலையை தந்து மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவர் அந்த மனிதனை விடுவித்து தனக்கு அந்த மனிதனை சொந்தமாக்கி கொள்கிறார். அப்படியானால் இந்த கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லும் பொழுது இது மிக முக்கியம். நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அப்படியானால் நாம் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. எந்த விதத்திலும் நாம் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவேதான் அவர் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்த அந்த புண்ணியத்தினுடைய விளைவு நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சொந்த ஜனங்கள். அவர் நம்மீது உரிமை பாராட்ட வேண்டும். அவர் நம்மீது உரிமை பாராட்டுகின்ற அளவிற்கு நாம் அவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவினுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி நாம் அழைக்கிறோமே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறோமே, உண்மையாகவே அப்படிப்பட்ட அந்த பெயர் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய சொத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் கிறிஸ்துவனுடையவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் மிக தெளிவாக கூறுகிறார். இது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம், அனுதினமும் நடைபெற வேண்டிய அனுபவம். ஒருவேளை இந்த வசனத்தோடு கூட நாம் தொடர்பு வைத்து கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி, அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். அப்படியானால் ஆண்டவர் கூறுகிறார், ஒருவரை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி. அப்படியானால் எந்த சிலுவையை நாம் எடுத்து அவரை பின்பற்றுகிறோம்? என்னையும் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைந்தவளாக அனுதினமும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். என்னுடைய மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் ஆசைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதனுடைய ஒரு அடையாளம் தான் சிலுவையில அவைகளை அறைய செய்வது. அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தன் மாம்சத்திலிருந்து அவன் திரும்புகிறான். மாம்சத்தினுடைய கிரியைகளிலிருந்து, மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளிலிருந்து அவன் திரும்புகிறான். முற்றிலுமாக திரும்பி ஆண்டவருக்கு நேராக அந்த மனிதன் பயணிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியானால் ஒரு விசுவாசி தன்னுடைய மாம்சத்திற்கு அவன் சொந்தக்காரன் அல்ல, மாறாக அவன் ஆண்டவருக்கு சொந்தக்காரன். அதே நேரத்துல அந்த மாம்சம் அவனை ஆட்கொள்ளுவதில்லை, மாம்சம் அந்த விசுவாசி ஆட்கொள்வதில்லை, மாறாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை ஆட்கொள்கிறார். அதே நேரத்துல அந்த விசுவாசி அந்த மாம்சத்திற்கு சேவை புரிவதும் இல்லை, அந்த மாம்சத்தினுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அதற்கு அடிபணிவதும் இல்லை, மாறாக ஆண்டவருக்கு அந்த மனிதன் சேவை புரிகிறவனாக இருக்கிறான். அப்படியானால் இந்த சிலுவையில என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அறைய ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதை எவ்விதமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:20 நாம் படித்தோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுதே நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். காரணம், அவர் என்னுடைய எனக்கு பதிலாக அவர் சிலுவையில அறையப்பட்டார். அதே நேரத்துல அவருடைய மரணத்துல நானும் பங்காளியாக மாறுகிறேன். அவருடைய மரணத்திலே என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். அந்த மரணத்துல நான் அவரோடு கூட ஒன்று கலந்து விடுகிறேன். இது நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து, இல்லை என்றால் ஒருவேளை மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு ரட்சிக்கப்பட்டவள் என்று கூறி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது அல்ல அதனுடைய உண்மையான அர்த்தம். உண்மையாகவே நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு அவசியம். பவுல் அந்த இடத்துல கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறார். இந்த இடத்துல அவர் கூறுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அப்படியானால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
இது நடைபெற வேண்டும். இது நடைபெற வேண்டிய ஒன்று. இது நம்முடைய உள்ளத்தை பாதிக்க வேண்டும். என்னுடைய மாம்சத்திற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. என்னுடைய மாம்சம் என் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது என்பதையும், அந்த மாமிசமானது சிலுவையிலே அறையப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என்னுடைய மாம்சம் மரித்து கிடக்க வேண்டும். என்னுடைய மாம்சத்தினுடைய ஆசைகள் அது சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். என் மாம்சத்தினுடைய இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் மாம்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் என்பது அர்த்தம். மாம்சத்தினுடைய இச்சைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். மாம்சத்தினுடைய ஆசைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்படியானால் அருமையானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் உண்மை உள்ளதாக இருக்கிறது என்பது முக்கியம். ஒருவேளை இந்த மாம்சத்தை விட்டு நானும் நீங்களும் வாழ முடியாது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரைக்கும் இந்த மாம்சம் நம்மோடு கூட தான் இருக்கும். ஆனால் மாம்சத்திற்கு பின்னாக, மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கும் அதனுடைய ஆசைகளுக்கும் அடிபணிந்து வாழ்வது ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை அல்ல. ஆகவே பவுல் கூறுகிறார் ரோமர் 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல, ரோமர் 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? அருமையான ஒரு கேள்வி. பாவத்திற்கு மரித்து விட்டேன், பாவத்திற்கு மரித்து விட்ட நான் இன்னும் தொடர்ந்து அதிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் இன்னும் என்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அநேக இச்சைகள் உண்டு. ஏனென்றால் நாம் வாழுகின்ற சூழ்நிலைகள் அவ்விதமாக இச்சைகள் நிறைந்த, ஆசைகள் நிறைந்த, கவர்ச்சிகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு மரித்த நான் எப்படி இன்னும் திரும்பவும் அதே மாம்சத்துல, அந்த பாவத்துல நான் எப்படி பிழைக்க முடியும்? இது என்னை ஆண்டவருக்கு முன்பாக ஜாக்கிரதை உள்ளவனாய் வாழ அனுமதிக்க வேண்டும். அதே ரோமர் 6வது அதிகாரத்துல 6வது வசனத்துல பவுல் கூறுகிறார், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நானும் நீங்களும் பாவத்திற்கு ஊழியக்காரர்களாக இருந்தோம். அர்த்தம் என்ன? அடிமைகளாக இருந்தோம். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். பாவம் நம்முடைய எஜமானனாக இருந்தது. அந்த எஜமானனுக்கு நாம் ஊழியக்காரிகளாக இருந்தோம். பவுல் கூறுகிறார், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, என்னை ஆட்கொண்டிருக்கிற இந்த பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இது மிக முக்கியம். we know that our old human nature was crucified with him. இது அறிந்திருக்கிறோமா? அநேக நேரத்தில் இதை நாம் உணர்வதே கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆழமான நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களில, கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற அந்த உறவில இவைகளெல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு சில அனுபவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு, இப்படிப்பட்ட ஆழமான என்னுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களை எளிதாக நான் மறந்து விடுகிறேன். அதை குறித்த சிந்தனை இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பவுல் என்ன கூறுகிறார்? நான் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கூறுகிறார். அப்படியானால் விசுவாசிகளாகி ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், பாவத்திற்கு இனி நான் ஊழியம் செய்ய முடியாது. அதே நேரத்துல என்னுடைய பழைய மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நான் அறிந்திருக்க வேண்டும். என்று நடந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். ஆனால் அவரை நான் விசுவாசித்த, அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை என்று நான் விசுவாசித்து அவர் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால சகல பாவம் நான் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவேன் என்ற வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறேனோ, அப்பொழுதே என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட ஆயிற்று. இதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த போதனை அநேக வேளைகளில நமக்கு கிடைப்பதில்லை. ஆகவேதான் என்ன செய்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆழம் நிறைந்த ஒன்றாய் காணப்படுவதில்லை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு மகிழ்ச்சி காணப்படுவதில்லை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அதிகமாக களி கூறுவது கிடையாது. ஆகவே பவுல் இந்த இடத்துல கூறுகிறார், இவ்விதமாக நான் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த மாம்சம் என்னிலே செயலிழந்து காணப்பட வேண்டும். மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் ஆசைகள் ஒரு கிறிஸ்தவரை பொறுத்த மட்டும் செயலிழந்து காணப்பட வேண்டும். எப்படி சிலுவையில மரித்து கிடக்கின்ற ஒரு மனிதன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவனாக, அவன் உதவியற்றவனாக, செயலிழந்தவனாக காணப்படுகிறானோ, அவ்விதமாக ஒரு கிறிஸ்தவனுடைய மாம்சம் தன்னுடைய இச்சையும் ஆசையும் நிறைவேற்ற முடியாதபடி செயலிழந்து கிடக்க வேண்டும்.
அதை தான் பவுல் கூறுகிறார். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடையாளம். அதை பவுல் இங்கே கூறுகிறார். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் அங்கே ஒரு மரணத்தை நாம் பார்க்கிறோம். சிலுவையில என்னுடைய மாம்சம் மரித்து கிடக்கிறது. 25வது வசனம் பிழைப்பை குறித்து கூறுகிறார், ஜீவனை குறித்து கூறுகிறார், வாழ்வதை குறித்து கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், அப்படியானால் என்னுடைய மாம்சம் மரித்து கிடக்கிறது, ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் அதைத்தான் கலாத்தியர் 2:20 கூறினார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு புதிர் என்று சொல்ல முடியும். இட்ஸ் a mystery. நான் மரித்திருக்கிறேன், ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன். இரண்டுக்கும் முரண்பாடு கிடையாது. ஆனால் அவ்விதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படியானால் ஆவியானவர் என்னிலே வாசம் செய்கிறார். ஆகவே கிறிஸ்துவானவர் என்னிலே பிழைத்திருக்கிறார். அப்படியானால் நான் ஆவியிலே பிழைத்திருந்தால் நான் என்ன செய்வேன்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வேன். தொடர்ந்து வாக் கன்சிஸ்டன்ட்லி. ஏதோ ஒரு சில நேரத்துல ஏதோ ஒரு மனவெழ்ச்சியில ஆவியிலே நிறைந்தவளாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்பது அல்ல. மாறாக தொடர்ச்சியாக இடைவிடாமல் அங்கே எந்த விதமான ஒரு துண்டிப்பும் இல்லாதபடி, ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவிலே அவரோடு கூட நடக்கின்ற அந்த நடக்கையில எந்த ஒரு துண்டிப்பும் வராதபடி அவரோடு கூட தொடர்ச்சியாக நான் நடக்க வேண்டும். பிழைத்திருக்கிறேன் என்றால் நான் நடக்க வேண்டும். மரித்தவன் நடக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே நான் பிழைத்திருக்கிறேன், ஆவிக்கேற்றபடி ஆவியிலே பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேண்டும். அப்படியானால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னுடைய துணையாளராக, என்னுடைய வாழ்க்கையின் பாதையை அவர் வழி நடத்துவதற்கு நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் நடைமுறை காரியங்கள் எல்லாமே அவராலே வழிநடத்தப்பட வேண்டும், அவராலே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவர்தான் அந்த திசையை காண்பிக்க வேண்டும். நான் செல்கின்ற வழியை காண்பிப்பது அவருடைய காரியம். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய மாம்சத்தையும் உங்கள் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நீங்கள் பிழைக்க வேண்டியவர்கள், வாழ வேண்டியவர்கள், நீங்கள் ஆவியிலே பிழைக்க வேண்டும். ஆவியானவர் உங்களை முழுமையாக ஆட்கொள்வதற்கு நீங்கள் இடமளித்து அவருடைய வழி நடத்துதலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி அனுபவித்து அவ்விதமாக நடக்கும் பொழுது வருகின்ற ஆபத்தை குறித்து தான் 26வது வசனத்தில் அவர் கூறுகிறார். இவ்விதமாக நீங்கள் ஆவியின் கனியிலே நிறைந்திருப்பீர்கள், ஆவியினாலே வழிநடத்தப்படுவீர்கள், ஆவியினாலே பிழைத்திருப்பீர்கள், உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருப்பீர்கள். நல்லது. ஆனால் அங்கே வருகின்ற ஒரு ஆபத்தை குறித்து அவர் கூறுகிறார். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கிற 3 விதமான காரியங்களை பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். வீண் புகழ்ச்சி, கோபம், பொறாமை. வீண் புகழ்ச்சி. அப்படியானால் இது எதை காண்பிக்கிறது? சுய அகந்தை, இல்லையென்றால் ஆணவம், இல்லையென்றால் இருமாப்பு. அநேக நேரங்களில ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ இவ்விதமான ஒரு பெருமை வந்து விடுகிறது. சுய புகழ்ச்சி. எனக்கு இப்படிப்பட்ட திறமைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு இப்படிப்பட்ட தாளந்துகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இவைகளெல்லாம் ஒரு விதமான ஒரு பெருமையை, ஒரு இருமாப்பை, ஒரு ஆணவத்தை என்னிலே உருவாக்கி விடாதபடி ஜாக்கிரதை உள்ளவனாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும். ஆண்டவர் இதைதான் விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு வீண் புகழ்ச்சி என்பது அது அவனை பொறுத்த மட்டும் அது நடைபெறக்கூடாத ஒன்று. புகழ்ச்சியை வெறுக்க வேண்டும். புகழ்ச்சி என்றைக்குமே ஆபத்து. அநேக நேரங்களில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அது பெரிய ஒரு கண்ணியாக மாறிவிடுகிறது. நாட்களில அநேகர் அவர்களை புகழுவதை விரும்புகின்ற அளவிற்கு சாத்தான் அவருடைய உள்ளத்துல இவ்விதமான அந்த புகழ்ச்சியை விரும்புவதற்கான ஒரு விருப்பத்தை உருவாக்கிவிட முடியும். ஆகவே பவுல் அதை மிக ஜாக்கிரதையோடு கூட அவர் எழுதுகிறார். வீண் புகழ்ச்சியை நீங்கள் விரும்பக்கூடாது என்று சொல்லி கூறுகிறார். ஆவிக்குரிய விதத்துல இது மிக மிக முக்கியம். ஏன் பவுல் இந்த இடத்துல இதை எழுதுகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த கடிதத்தினுடைய பின்னணியும் நமக்கு முக்கியம். ஏனென்றால் பரிசேயர்கள், அந்த யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த வீண் புகழ்ச்சி அதிகமாக விரும்புவார்கள்.
மற்றவர்களால் சந்தைகளிலே அவர்களாலே வந்தனங்களை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகின்ற அவருடைய பழக்க வழக்கங்களை குறித்து அவர்கள் அதிகமாக புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். இப்படிப்பட்ட அந்த வீண் புகழ்ச்சியை நீங்கள் விரும்பாதவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அருமையானவர்களே, ஒருவேளை ஊழியக்காரர்கள் இல்லை என்று சொன்னாலும் தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். வீண் புகழ்ச்சியை நீங்கள் நாடாதிருங்கள். அதே நேரத்துல ஒருவர் கோபமூட்டாதிருங்கள் என்று சொல்லி இது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், ஒரு மனிதன் வீண் புகழ்ச்சியை நாடி வீண் புகழ்ச்சியோடு கூட அவன் வாழும் பொழுது இயல்பாகவே மற்றவர்களை அவன் கோபமூட்ட முடியும். ஏனென்றால் அவனை பொறுத்த மட்டும் அந்த வீண் புகழ்ச்சினாலே அவன் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து விடுகிறது. மற்றவர்கள் தன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை அமிதமாக நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். இதுவும் பரிசேயருடைய ஒரு குணம். அவர்கள் தங்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே தேவனுக்கு உகந்தவர்கள் அல்ல, தாங்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லி அவிதமான ஒரு நினைவோடு கூட மற்றவர்களை மட்டம் தட்டி அவர்களை தரக்குறைவாக நினைக்கின்ற ஒரு காரியத்தினாலே மற்றவர்கள் கோபமடைகிறார்கள். அந்த கோபமூட்டுகின்ற தன்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவியினாலே நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அதே நேரத்துல பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று பவுல் கூறுகிறார். ஒருவேளை அவர்கள் அதிகமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் நம்மை விட அதிகமான தாளந்துகளை பெற்றிருக்கிறார்கள், அவருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெறுகிறது, அநேகர் அவர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணும் பொழுது நாம் எந்த விதத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பொறாமை என்பது மாம்சத்தின் கிரியைகளில ஒன்றாக அந்த பட்டியலிலே நாம் காண்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்ற இந்த மேன்மைகள், ஆண்டவருடைய பிள்ளை என்பதை காட்டிலும் மேலான ஒன்று வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றவர்கள் ஆண்டவர் தருவார், ஒருவேளை அவர் தராவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாக கூடிய அந்த கிருபையை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேனே, அதை காட்டிலும் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை என்னுடைய சகோதரனோ சகோதரியோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருக்கு ஆண்டவர் பல நல்ல தாளந்துகளை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒழிய அவர்களை குறித்து நாம் பொறாமை அடையக்கூடாது. ஆகவே ஆவிக்குரிய விதத்துல ஆவியின் கனியை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் பெற்ற ஒரு மனிதன், சிலுவையில அறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொறாமை காணக்கூடாது. ஏனென்றால் பொறாமை மாம்சத்தினுடைய ஒரு ஆசை. நானும் மற்றவர்களை போல மாற வேண்டும், நானும் மற்றவர்களை ஏற்ற அந்த தாளந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நானும் மற்றவர்களை போல ஊழியம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு விதமான ஆசைகள், நமக்குள்ளாக வருகின்ற ஆசை. இவைகள் எல்லாம் மாம்சத்தினுடைய வெளிப்பாடுகள். ஆகவே அவைகளுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த ஆவியின் கனியின் நிறைவிற்காக நாம் வாழ வேண்டும். அப்படியானால் இந்த ஆவியின் கனி என்றைக்குமே ஏற்கனவே கூறினது போல அது தன்னைத்தானே அது உயர்த்தி தனக்குத்தானே அது பயனுள்ளதாக காணப்படாது. அது மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒன்றாய் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய ஆவியின் கனியினாலே பயனடைய வேண்டும். அவர்கள் இந்த ஆவியின் கனியெல்லாம் ஒருவேளை ஒரு காட்சி பொருளாக நாம் காண்பிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு தரவில்லை. இந்த 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 ஆவியின் கனியை குறித்து மற்றவர்கள் பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக பெற்றுக்கொள்வது ஒன்று அல்ல. ஏனென்றால் கனி மற்றவருக்கு பயனுள்ளவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய அந்த ஆவியின் கனியை முழுமையாக நம்மளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு அவசியம். இதை நாம் விரும்ப வேண்டும். மற்ற வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு நாம் விருப்பத்தை காண்பிப்பதை காட்டிலும் யாருக்குமே தெரியாத மற்றவர்கள் பார்க்கின்ற இந்த கனியை குறித்து நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அவர் சொல்லிவிட்டு தொடர்ந்து 6வது அதிகாரத்துல எவ்விதமாக இந்த கனி எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு, ஆவியானவரை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு இந்த கனி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மற்றவருடைய வாழ்க்கையில இந்த அவர்களை உற்சாகப்படுத்துவதிலே, அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஊக்குவிப்பதிலே நம்முடைய பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்துதான் பவுல் இந்த 6வது அதிகாரத்துல அவர் கூறுகிறார். ஒருவேளை ஒருவர் ஆறுதல் படுத்துவதில்,
ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதில, ஒருவருக்கொருவர் உபதேசிப்பதில, ஒருவருக்கொருவர் போதிப்பதில, இப்படியாக அந்த ஐக்கியத்திலே எவ்விதமாக நீங்கள் வளர வேண்டும் என்பதை குறித்து 6வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். 1வது வசனத்துல அவர் கூறுகிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இது நடைமுறையில கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் பின்பற்ற வேண்டிய போதனையை இந்த 6வது அதிகாரத்திலே அவர் எழுதி முடிக்கின்றார். அவர் எவ்விதமாக அதை ஆரம்பிக்கிறார், சகோதரரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இதுல மிக முக்கியமான இந்த 1வது வசனத்துல மிக முக்கியமான ஒரு வசனம், அதுல அநேக சத்தியங்கள் உண்டு. இதுவரைக்கும் பின்னாடி இருக்கின்ற அந்த வசனங்கள் எல்லாம் நாம் படித்து பார்ப்போம். பவுல் கடிந்து கொள்கிறார். எந்த ஒரு கடிதத்திலும் அப்படி கடிந்து கொள்ளாதபடி இந்த கடிதத்துல புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கி போட்டவர்கள், நீங்கள் இவ்வளவு புத்தியினரா, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை மிகவும் கடினமாக, அன்போடு கூட தான், ஆவிக்குரிய அன்போடு கூட அவர்களை கடிந்து இந்த இடத்துல அவர்களை சகோதரரே என்று அழைக்கிறார். காரணம், அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு தவறான போதனையினாலே அவர்கள் பலவிதமான அந்த போதனை அவர்கள் மீது ஒருவித செல்வாக்கை செலுத்திற்று. அதிலே அவர்கள் விழுந்து போய் அதை பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அப்போ அவர்கள் கூறுகிறார், சகோதரரே என்று சொல்லி அங்க என்ன கூறுகிறார், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால். அப்படியானால் இதுல ஒரு 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 முக்கியமான ஒரு போதனை உண்டு. அதாவது ஆவிக்குரியவர்களாகிய, இல்லை என்றால் விசுவாசிகளாகிய உங்களில் ஒருவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒருவன் என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருவரை குறித்து அவர் அங்கே எழுதுவதில்லை, விசுவாசிகளை குறித்து தான் எழுதுகிறார். அப்படியானால் விசுவாசிகளாகிய உங்களுக்குள் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் விசுவாசி பாவத்தில விழுந்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். விசுவாசி அவன் வாழ்கின்ற இந்த உலகம், அவனை சுற்றிலும் பாவம் சூழ்ந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் விழுந்து விட முடியும், பாவத்திலே அவன் விழுந்து விட முடியும். ஆகவே ஒரு விசுவாசி பாவத்திலே விழுந்துவிட முடியாது என்கின்ற போதனை உண்டு ஒரு புறம். ஆனால் ஒரு வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், விசுவாசி பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதை யோவான் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 8வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். அவர் என்ன சொல்கிறார், நமக்கு, அதாவது அவர் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்போ நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், நமக்குள் சத்தியம் நமக்குள் இராது. இது கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். இது ஒருவேளை நம்முடைய திருச்சபையில பாவ அறிக்கைகள்ல இந்த வசனங்களை நாம் கேட்பது பழக்கம். அப்போ நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால், என்னல பாவமே இல்லை என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ முடியும். ஆகவேதான் யோவான் அந்த இடத்துல அதை எழுதுகிறார். 9வது வசனத்துல அவர் என்ன கூறுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கவனிக்க வேண்டிய 2 வார்த்தைகள். ஒன்று, 8வது வசனத்திலே நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் என்ற ஒருமையிலே கூறுகிறார், சிங்குலர் சின். 9வது வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சின்ஸ், அது பன்மையிலே வருகிறது. அப்படியானால் இது எப்படி புரிந்து கொள்கிறோம்? எனக்கு பாவம் இல்லை என்று சொல்வானேயானால் அந்த பாவம் என்கின்ற அந்த சின்ஃபுல் நேச்சர், அதை குறிப்பிடுகிறது அந்த பாவம் என்கின்ற ஒருமை வார்த்தை. என்னில பாவம், நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால், அப்படியானால் எனக்குள்ளாக அந்த சின்ஃபுல் நேச்சரே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தார், நான் பாவத்திலே தான் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ளாக பாவம் இருக்கிறேன், நான் பாவத்திலே மரித்து கிடக்கிறேன். அப்படியானால் அந்த பாவங்களை நான் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த ரூட் இஸ் த சின் and the sins are the fruit of my sinful nature. எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த பாவ சுபாவத்தினாலே வருகின்ற கனிகள், அவைகள் பாவ செயல்கள். இதைதான் பாவங்கள் என்று சொல்கிறோம். அப்போ அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது மட்டும்தான்
ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனம் மிக முக்கியம். ஒரு விசுவாசி பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி போதிக்கின்ற ஒரு சில போதனைகளுடன் அதை குறித்து நான் பின்பு கூறுகிறேன். இந்த போதனைக்காரர்கள் நம்மிடத்துல வரும்பொழுது அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டிய வசனம் இதுதான். பாவமில்லை என்று சொல்லுவோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், நம்மையே நம்ம டிசீவ் பண்ணுகிறோம் என்றுதான் அதனுடைய அர்த்தம். சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்த 10வது வசனத்துல நாம் பாவம் செய்யவில்லை என்போமே ஆனால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். இது அருமையான ஒரு வசனம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமே ஆனால், பாவம் இல்லை என்று சொல்லுகின்றது ஒரு 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 காரியம். அதே நேரத்தில் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வது இன்னொரு காரியம். இது எப்படி நடைபெறுகிறது? அநேக நேரத்தில் விசுவாசிகளாகிய நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? பாவத்தை செய்கிறோம், ஆனால் அதை பாவமாக நாம் கருதுவதில்லை. அது என்னுடைய ஒரு வீக்னஸ், அது என்னுடைய ஒரு பலவீனம் என்று சொல்லிவிடுகிறோம், சுலபமாக சொல்லிவிடுகிறோம். இல்லையென்றால் என்ன கூறுகிறோம்? நான் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆகவே எனக்கு வேற வழி கிடையாது, நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன். அப்படி அதை பாவம் என்று காணாதபடி அதை வேறு பெயர்களினாலே அதை நான் சமாளித்துக் கொள்ள பார்க்கிறேன். ஆகவேதான் அவர் கூறுகிறார், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம் என்று சொல்லி. அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியும்? என்னிலே பாவம் இல்லை என்று, இல்லை என்றால் நான் பாவம் செய்யவில்லை என்று எப்பொழுது ஒரு மனிதன் சொல்ல முடியும்? 2-3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அந்த மனிதன் ஒரு சில கல்ட் குரூப், அதாவது மரபிற்கு மாறான ஒரு போலி மத வழிபாடு, இது கல்ட் என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கல்ட் குரூப்புக்குள்ள ஒரு மனுஷன் போகும் பொழுது அவர்கள் போதிக்கின்ற ஒரு போதனை பாவம் இல்லை, பாவம் என்பது ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பாவத்தை ஒரு பொருட்டாகவே அவர்கள் போதிப்பது கிடையாது. அந்த கல்ட் குரூப்ல வேற பல காரியங்களை அவர்கள் சொல்லி அதை வழிபட செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுவார்கள், என்னிலே பாவம் இல்லை என்று சொல்லி, இல்லையென்றால் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. அடுத்தபடியாக இன்னொரு கூட்டம், எப்படிப்பட்ட கூட்டம், யார் இவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், அப்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்துடைய வேர் அங்கே அறுக்கப்பட்டு நான் பரிசுத்தாவியானவரால நான் ஆட்கொள்ளப்பட்டு அந்த பாவ சுபாவம் என்னை விட்டு முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது என்ற ஒரு போதனை. The sinful nature has totally been eradicated from me the moment I received Lord as my Savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பாவ சுபாவம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்கள் தருகின்ற ஒரு வசனம் 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 9வது வசனம். 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இந்த ஒரு வசனத்தை தான் அவங்க சொல்லுவார்கள். அர்த்தம் என்னன்னா, he won't be a habitual sinner என்றுதான் அர்த்தம். தேவனால் பிறந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்க மாட்டான் என்பதுதான் அதோட அர்த்தமே தவிர, அவன் முற்றிலுமாக பாவமே செய்யாத ஒரு சின்லெஸ் பெர்ஃபெக்ட் ஸ்டேட்ல வந்து விடுவான் என்று சொல்லி, இல்லையென்றால் அவனுடைய அந்த முற்றிலுமாக அந்த பாவ சுபாவம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த மனிதன் நினைத்து விட முடியாது. 3வது கூட்டம் இந்த வசனம் தான். அதாவது இந்த கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோமே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சைச்சே நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோமே, அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு என்னிலே பாவம் இல்லை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆகவே நான் ஐ எம் a perfect person என்று சொல்லி எண்ணுகின்ற எண்ணங்கள். ஆகவே பவுல் இதை உணர்த்துகிறார். இந்த உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லி கூறுகிறார். ஆனால் அதே யோவான் 2வது அதிகாரத்துல 1 வசனத்துல மிக தெளிவாக அதை வாசிக்கும் பொழுது அது மிகவும் தெளிவடைகிறது. என்ன கூறுகிறார்? என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பவுல் எழுதுவதுடைய நோக்கம் எல்லாம் நானும் விசுவாசிகள் பாவம் செய்யக்கூடாது என்பது. ஆனால் ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், அப்படியானால் there is every possibility that a believer can commit sin. He can fall into sin, not deliberately, but he can always fall into sin. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். அப்படின்னா this is not a license for us to commit sin. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது, ஆகவே நான் பாவம் செய்து விடலாம், அவர் எனக்காக பரிந்து பேசுவார் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். ஏனென்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலேதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கொடூரமான ஒரு மரணம், கொடூரமான ஒரு மரணம். அந்த மரணத்தை, சிலுவை மரணத்தை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தினாலே என்னை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழும் பொழுது பாவம் செய்ய நான் நடுங்க வேண்டும், பாவம் செய்ய நான் நடுங்க வேண்டும். அது அந்த சிந்தனை என்னிலே வந்துவிட முடியாது. அந்த சிந்தனையை ஆட்களே முடியாது. ஏனென்றால் அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் நான் சிலுவையை பார்க்க வேண்டும். அந்த சிலுவையில ஆண்டவர் எனக்காக மரித்த அந்த மரணத்தின் அகோர அந்த மரணத்தை நான் பார்க்க வேண்டும். அதனுடைய வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும். அப்படியானால் நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்து கொள்ள என்னை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க முடியும். ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல கூறிய, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அதுதான் அவன், இட்ஸ் நாட் தட் he deliberately commits sin or he premeditates a sin. No, a believer cannot premeditate a sin and commit. அது ஒரு விசுவாசியினுடைய அழகே கிடையாது. அவன் அப்படி தவறி அவன் விழுந்து விட்டால் எப்படி அந்த மனிதனை நாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் பவுல் அந்த இடத்துல எழுதுறார். He is talking about the sin of a saint. ஒரு பரிசுத்தவான் பாவத்திலே விழுந்து விடும் பொழுது எப்படியாக அந்த மனிதனை நாம் ஹேண்டில் பண்ணோம், அவர் எப்படி நாம் அவரை சீர்பொருந்த செய்வது எப்படி என்பதை குறித்து தான் பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். அப்படி நீங்கள் ஒருவன் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட தான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி கிறிஸ்துவானவர் என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து ஆவிக்கேற்றபடி நடக்கின்ற ஒரு மனிதன் தான் ஆவிக்குரியவன். He is a spiritual man. இது உள்ளத்தின் உள்ளான வாழ்க்கையினுடைய ஒரு 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 காரியம். வெளிப்படையாக ஆவிக்குரியவர்களாக வாழ்வது அல்ல. அதை குறித்து பவுல் இந்த இடத்துல எழுதுவதே கிடையாது. அதெல்லாம் கான்டெக்ஸ்டை வைத்து நீங்கள் பார்ப்பீர்களானால், முன்னான வசனங்களை வைத்து பார்ப்பீர்களானால், ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லும் பொழுது அவன் இவ்விதமாக இருக்க வேண்டும். அவன் ஆவியினாலே அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னாரே, அந்த ஆவியினாலே தேவனாலே பிறந்த ஒரு மனிதன், இது அடிப்படை. தேவனாலே அந்த மனிதன் பிறந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே தொடர்ந்து அந்த மனிதன் பரிபூரணத்திற்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே அந்த மனிதன் வழிநடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்க அந்த மனிதன் பழகி இருக்க வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் அவன் வாழ வேண்டும். ஆவியானவருக்கு எப்பொழுதும் ஆவியானவருக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்திற்கு உணர்வுள்ளவனாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தன்னுடைய உள்ளத்துல குடிகொள்ளும்படியாக அவன் இடம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைவதற்கு விருப்பத்தோடு அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை சமர்ப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்துல தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில தவறான இல்லை என்றால் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை தொடர்ந்து அவன் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சுத்திகரித்தலை, அந்த பரிசுத்தமாக்குதலை, சாங்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோமே, இல்லை என்றால் கிளென்சிங் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த 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 பரிசுத்தமாக்குதல் அந்த மனிதனுடைய ஒரு பெரிய விருப்பமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஜெபத்துல ஆண்டவரோடு கூட தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபத்தில, ஜெப வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த நெருங்கிய உறவில அந்த மனிதன் வாழ வேண்டும். இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது இவையெல்லாம் வெளிப்படையாக காண்கின்ற காரியங்களே கிடையாது. இதெல்லாம் தனிப்பட்ட விதத்துல அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவில அந்த மனிதன் மட்டும், கடவுள் மட்டும் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள், அவைகள் தான் ஆவிக்குரியவைகள். மற்றபடி மற்றவர்கள் காணும்படியாக பிரசித்தப்படுத்துகின்ற ஒரு சில வெளிப்படையான அடையாளங்கள் அல்ல ஒரு மனிதனை ஆவிக்குரியவன் என்று சொல்லி தீர்மானிப்பது. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் என்று சொல்லி பவுல் கூறும் பொழுது இதன் அடிப்படையிலே தான் கூறுகிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி காணப்படும். அந்த ஆவியின் கனி நிறைந்த அந்த வாழ்க்கையில இருக்கின்ற ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்?
நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போ எப்படி புரிந்து கொள்ள முடியும்? whether I am really filled with the spirit of God or not என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அருமையானவர்களே, இந்த அருமையான கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது நான் ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான் ஆவியின் கனிதான். வேற ஒன்றுமே அங்க இல்லை. பவுல் வேற ஒன்றுமே அந்த இடத்துல எழுதல. அந்த முழு கடிதத்திலும் வேற எந்த ஒரு வெளிப்படையான காரியத்தை குறித்து அவர் எழுதவே இல்லை. கேள்வி என்ன தெரியுமா? நான் ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்று சொன்னா என்னிலே அன்பு காணப்படும், என்னிலே சந்தோஷம் காணப்படும், என்னிலே சமாதானம் காணப்படும். இவைகளெல்லாம் என்னிலே உண்டா? எந்த விரிவாக நாம் அதை குறித்து படித்தோம். ஆவியின் கனியை குறித்து 2 பாடங்களிலே விரிவாக நாம் படித்தோம். அப்போ இவைகள் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அன்பிலே நான் நிறைந்திருக்கிறேனா? கிறிஸ்துவின் அன்பு. அன்னைக்கு பார்த்தோம் அழகான ஒரு வசனம். ஆவியானவர் பிதாவின் அன்பை நம்முடைய உள்ளத்துல ஊற்றுகிறார். அவர் ஊற்றுகிறார். He pours out the love of God into our heart. அப்படி அந்த அன்பினாலே நான் நிரம்பி வழிகிறேனா? அதே நேரத்துல அந்த சந்தோஷம், நிலையான அந்த சந்தோஷம், யாராலும் எடுத்து போட முடியாத அந்த சந்தோஷம், அவைகளினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? சமாதானம், ஆழ்கடல் அமைதி என்று சொன்னேனே, இந்த உள்ளான ஆழ்மன அமைதி. வெளியில என்னதான நடந்தாலும் ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த சமாதானம், சமாதானத்தின் தேவனுடைய ஆளுகை, இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நீடிய பொறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நற்குணம் என்னிலே காணப்படுகிறதா? தயவு என்னிடத்திலே உண்டா? விசுவாசம், உண்மையுள்ளவனாக வாழ்கிறேனா? சாந்தத்தோடு வாழ்கிறேனா? அதே நேரத்துல இச்சை அடக்கத்தோடு வாழ்கிறேனா? இதெல்லாம் தான் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதற்கான அடையாளம். வேற எந்த அடையாளமும் கிடையாது. ஆகவே இவைகள் என்னிலே காணப்பட வேண்டும். You and I can say that I am a spiritual man or I am a spiritual woman, but the question is, do we have this fruit? பவுல் இந்த இடத்துல அதை நான் கூறுகிறார். ஆவிக்குரியவர்களாகி நீங்கள், மாம்சத்திற்குரியவர்களால் அவருக்கு உதவி செய்யவே முடியாது. மாம்சத்துக்குரியவர்களால் மற்றவர்களை தூக்கிவிடவே முடியாது. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணுமா? அப்படிப்பட்டவர்களை சாந்தமுள்ள ஆவியோட. அநேக நேரத்துல ஒரு ஒரு வேதனையான ஒரு காரியம் கிறிஸ்தவத்துல காணப்படுவது என்ன என்று சொன்னா, ஒரு விசுவாசி கீழே விழுந்துட்டா என்று சொன்னா அவனை ஒதுக்கி விடுகிறோம். அந்த விசுவாசியை உதவி செய்வதற்கு நாம் முன் வருவதே கிடையாது. ஏதோ காரணங்களை கூறிவிடுகிறோம். எனக்கு அப்பவே தெரியும் இவன் விழுந்துருவான்னு சொல்லி. அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு நல்லா இல்ல. என்ன செய்யறோம்? நியாயம் தீர்த்து விடுகிறோம்ல. அந்த மனிதனுக்கு ஒரு கரத்தை கொடுத்து தூக்கி விடுவதற்கு நமக்கு ஆசை இல்லை. பலரோடு அந்த மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து பேசி விடுகிறோம். சர்வசாதாரணமாக பேசி விடுகிறோம். அதுலயும் என்ன கூறுகிறோம்? ஜெபத்திற்காக சொல்றோம் பிரதர், ஜெபத்திற்காக சொல்றோம் சிஸ்டர். உண்மையாகவே அதுதான் நம்முடைய எண்ணமா? இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்களிடத்துல நாம் சர்வசாதாரணமாக சொல்லி விடுகிறோமே. பவுல் கூறுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், if I claim that I am a spiritual man, I need to restore that brother with all gentleness. அதுதான் அவர் கூறுகிறார். மிகுந்த சாந்தமுள்ள ஆவியோட அதை பறைசாற்ற ஆண்டவர் பவுல் இந்த இடத்துல சொல்லல. ஆனால் கொரிந்து சபைக்கு அவர் கூறும்பொழுது அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல ஒரு அந்த விபச்சாரத்தினுடைய உச்சகட்டம், வெளியே சொல்லக்கூட முடியாத ஒரு மிகவும் கேவலமான ஒரு உறவை அந்த திருச்சபை சகித்து கொண்டிருந்தது. ஆகவே பவுல் கூறினார், அவர்களை புறம்பாக்குங்கள் என்று கூறினார், அவர்களை வெளியே அனுப்புங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அது வெளியே சொல்ல முடியாத ஒரு துணிகரமான ஒரு பாவம். ஆனால் இங்கே துணிகரமான பாவம் அல்ல, ஒரு யாதொரு குற்றத்திலே அவன் அகப்பட்டு விட்டான். he got entangled in that. அவன் விழுந்து விட்டான். ஆனா அவனை தூக்கி விடுவதற்கு இன்று ஆட்கள் கிடையாது. திருச்சபை இதை தவறி விடுகிறது. திருச்சபை இந்த செயலை செய்ய தவறி விடுகிறது. ஐக்கியங்கள் தவறி விடுகிறது. அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில தவறிவிட்டு அந்த ஒரு பாவத்தில் அவர்கள் விழுந்து விடும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக போய்விடுகிறது.
நாம் அதிலே குளிர் காய்கிறோம். அநேக நேரத்துல தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகள் கடினமாக இருக்குமே, ஆனால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஆனால் இவ்விதமாகத்தான் இன்று திருச்சபையும் விசுவாச ஐக்கியங்களும் நடைபெறுகிறது. யாராவது ஒரு மனிதன் விழுந்து விட்டால் அதுல இன்னொரு காரணம் கூட உண்டு. காரணம், நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க தவறி விடுகிறோம். மற்ற சக விசுவாசிகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு நினைப்பினால அவர்கள் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சிலவர்களை தூக்கிவிட நாம் தவறி விடுகிறோமே. ஆண்டவர் பவுலின் மூலமாக இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் நமக்கு சொல்வது இதுதான். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நம்மை நாமே அழைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய பண்புகள் அவசியம். இரண்டாவது, அப்படிப்பட்டவர்களாகிய நாம் இன்னும் நம்முடைய சக விசுவாசி ஒருவர் விழுந்து போகும் பொழுது அவரை நாம் தூக்கிவிட வேண்டும். அவர்களை நாம் தள்ளி விடுவதற்கு ஆண்டவர் கூறவில்லை. ஏன் தெரியுமா? அந்த விசுவாசி தன்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பாரத்தோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் அந்த பாவம் தன்னை வீழ்த்தி விட்டதே என்கின்ற குற்ற உணர்வு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படும். எப்படி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்மிலே ஒரு குற்ற உணர்வு இருந்ததல்லவா? அந்த குற்ற உணர்வை ஆண்டவர் மாற்றிவிட்டாரே கிருபையாக. அப்படியானால் அந்த விசுவாசி தன் பாவத்தில் விழும் பொழுது அந்த குற்ற உணர்வினால அந்த மனிதன் பாதிக்கப்பட்டிருக்க முடியும். அதே நேரத்துல அந்த தன்னை விழச் செய்த அந்த பாவத்தினுடைய அந்த 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 வல்லமை, பாவத்தினுடைய வல்லமையில the power of sin அந்த மனிதனை அழுத்தி கொண்டிருக்கும். ஒருவேளை யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அந்த மனிதன் ஏங்கி கொண்டிருக்க முடியும். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், அப்படிப்பட்ட மனிதர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். அந்த மனிதன் திரும்பவும் வர வேண்டும். அந்த மனிதன் திரும்பவும் ஆண்டவருக்குள்ளாக வந்து அவருடைய உறவு சரி செய்யப்பட வேண்டும். அவரை திரும்பவுமாக நம்முடைய ஐக்கியத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனிதன் வந்து விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் அந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்துல நாமும் எவ்வளவு குற்றங்களை செய்கிறோம், எத்தனை முறை தவறி விழுகிறோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் கிருபையாக நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறாரே. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு சகோதரனையோ சகோதரியோ ஏற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. அது கிறிஸ்தவ, அது ஆவியின் கனி, அன்பு. அதுதான் முக்கியம். அந்த இடத்துல நாம் சகோதரிடத்துல அன்பு செலுத்தும் பொழுது நான் உங்களிடத்துல அன்பு கூர்ந்தது போல, நான் அதை குறித்து நாம் படித்தோம் போன பாடத்துல. அந்த அன்பை குறித்து படிக்கும் பொழுது படித்தோம். யோவான் 13:34 அவர் கூறுகிறார், நான் உங்களிடத்துல அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த ஆவியின் கனியாகிய அன்பு என்னிலே இருக்குமே ஆனால் கிறிஸ்து என்னிலே எவ்விதமாக அன்பு கூர்ந்து என்னை மன்னித்தாரோ, அவரை ஏற்றுக்கொண்ட பின்பும் நான் தவறி விழும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்துல என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறாரே மனமு வந்து, அதே போல இந்த மனிதனை சாந்தத்தோடு சீர்பொருந்த செய்ய வேண்டும். அப்படியானால் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது அர்த்தம் கிடையாது. அந்த மனிதனோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டும். அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனிதன் என்னையும் புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட நேரத்தை செலவழித்து அவருடைய பிரச்சனையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் மன்னிக்க வல்லவர் என்பதை அவரோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நம்முடைய தோளை கொடுக்க வேண்டும். அநேக நேரங்களில நம்முடைய தோள் கொடுக்க நாம் தவறி விடுகிறோம். தோளிலே சாய்வது என்பது அருமையான ஒரு அனுபவம். தோண்டு பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனிதன் விசுவாசி தான். ஆனால் அந்த மனிதனுக்கு தன்னுடைய தலையை சாய்ப்பதற்கு அங்கு தோல் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலைமையில வரும் பொழுது ஒரு விசுவாசி தன்னுடைய தோளை கொடுக்கும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். அப்போ அந்த மனிதன் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாவதற்கு அந்த மனிதனுடைய பாவத்தை தனிப்பட்ட விதத்துல, மற்றவர்களுக்கு முன்பாக அல்ல, தனிப்பட்ட விதத்துல அந்த மனிதனோடு கூட நேரத்தை செலவழித்து அந்த பாவத்தை குறித்து உணர்கின்ற உணர்வை அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்ய உதவி செய்து ஆண்டவரோடு கூட அந்த உறவை சரி செய்ய உதவி செய்ய. ஏன்னா உடைந்து கிடக்கின்ற ஒரு நிலைமை, அந்த மனிதன் உடைந்து கிடக்கிறான், ஐக்கியத்தை விட்டு வெளியே போய்விடுகிறான். ஐக்கியத்துக்குள்ள வருவதற்கு அந்த மனிதனுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மனிதன்ல சாந்தத்தோடு, ஜென்டில்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்துல வாசிக்கிறோம், ஆவியின் கனி தான் அது. அந்த ஆவியின் கனி இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்டவர்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர முடியும். அதே நேரத்துல
பவுல் இன்னொரு காரியத்தை கூறுகிறார், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை இது கடினமான ஒரு ஊழியம். ரெஸ்டரேஷன் இஸ் நாட் தட் ஈஸி. ஏனென்றால் அங்கே போராட்டம் உண்டு. சாத்தான் அவனை திரும்ப விட செய்திருக்கும் பொழுது, திரும்ப அந்த பிடியிலிருந்து அந்த மனிதனை விடுவிக்க நாம் முயற்சி எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு அவசியம். அதிக நேரம் ஜெபம் நமக்கு அவசியம். ஜெபத்திலே நாம் உறுதியாக தரித்திருந்து அந்த ஜெபத்தின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே, அவருடைய வழி நடத்துதல நாம் போய் அந்த மனிதனை சந்தித்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக செய்யும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மீண்டுமாக நானும் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி. இல்லையென்றால் இன்னொரு பெரிய ஒரு சோதனை, அந்த மனிதனை சீர்பொருந்த செய்வதற்கான தகுதி என்னிலே உண்டு என்கின்ற இருமாப்பு, அந்த பெருமை, the spiritual pride, I can restore him. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான. மிக ஜாக்கிரதையாக இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம மற்றவர்களை சீர்பொருந்த செய்கின்ற அந்த பணியில ஆண்டவருடைய உதவி இல்லாதபடி நானும் நீங்களும் போகவே கூடாது. ஜெபத்தோடு, அர்ப்பணிப்போடு, ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு, அவருடைய நிறைவோடு கூட நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆகவேதான் பவுல் கூறுகிறார் 2வது வசனத்துல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இது அருமையான ஒரு கிறிஸ்தவ அனுபவம். இந்த பாரம் என்று சொல்லும் பொழுது கிரேக்க மொழியில பாரஸ் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அவர் ஏன் இதை கூறுகிறார் சொன்னா, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இட்ஸ் an excessive heavy load unbearable என்று சொல்லுகிறார். அதாவது தாங்க முடியாத ஒரு பாரம், மிக வலுவான ஒரு பாரம். இந்த பாரம் எப்படி வருகிறது? இந்த மனிதனுடைய பாவ செயலினால, அந்த பாவத்திலே விழுந்து விட்டதினால, அந்த அகப்பட்டு விட்டபடினால, அந்த குற்றத்தில் அகப்பட்டு விட்டதினால அந்த மனிதன் அதிகமாக பாரப்பட்டு கிடக்கிறான். மிக தாங்க முடியாத அந்த பாரம், ஏற்கனவே கூறியது போல அந்த குற்ற உணர்வாகிய அந்த பாரம், அந்த பாவத்தினுடைய வல்லமை அவன் மீது செலுத்துகின்ற அந்த தாக்கம், இவைகளினால இந்த மனிதன் உதவிக்காக வேண்டி நிற்கிறான். அந்த சுமையை தன்னை விட்டு நீக்குவதற்கு யாராவது இருப்பார்களா என்கின்ற அந்த சூழ்நிலையில தான் இந்த பாரத்தை நீங்க சுமந்து கொள்ளுங்கள், அவர் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். பவுல் இதை எழுதுவதற்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. ஏற்கனவே இதனுடைய பின்னணி நான் சொன்னது போலதான். அந்த யூத மார்க்கத்து கிறிஸ்தவர்கள், அவர்கள் பரிசேயர்கள், அவர்கள் பிறர் மீது பாரத்தை சுமத்துவதற்கு அவர்களுக்கு தயக்கமே இருக்காது. கூற வேண்டுமானால் மத்தேயு 23வது அதிகாரத்துல 4வது வசனம், மத்தேயு 23வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இது அவர்களுடைய ஒரு இயல்பு, பரிசேயர்களுடைய ஒரு இயல்பு. ஒரு விரலினால கூட அதை தொடமாட்டார்கள், ஆனால் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி தோள்களின் மேல் சுமப்பார்கள். அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால்தான் ரட்சிப்பு, விருத்த சேதனத்தை பெற்றால்தான் ரட்சிப்பு என்று போதிக்கின்ற இவர்கள் சுமைகளை மனிதர் மீது சுமத்துவதற்கு அவர்கள் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவருடைய இயல்பு. ஆனால் பவுல் இங்கே கூறுகிறார், இனம் கண்டு கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட போதனையை போதிக்கிறவர்களுக்கு எதிராக இவர் கூறுகிறார், நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இது இன்றைய என்று சொல்லி தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது சபை மக்கள் மீது பலவிதமான பாரங்களை சுமத்துகிறார்கள். ஆனால் போதகர்கள் அதை சுமப்பதாக தெரிவதில்லை. அவர்கள் அந்த பாரத்தை சபை மக்கள் மீது செலுத்துவதனாலே அவர்கள் பயனடைகிறார்கள். இதுவல்ல கிறிஸ்தவம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். எது கிறிஸ்துவனுடைய பிரமாணம்? கிறிஸ்துவனுடைய பிரமாணம் அன்பின் பிரமாணம். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் அன்பின் பிரமாணம். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த பிரமாணம். நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னாரே, அந்த
கற்பனை, அந்த பிரமாணம், இதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். இதை குறித்து பவுல் ஏற்கனவே கலாத்திய சபைக்கு எழுதினார். 5வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல, கலாத்தியர் 5:13, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அன்பினாலே ஒருவருக்கொருவர் அடிமைகளாயிருங்கள் என்றுதான் அர்த்தம். அன்பினாலே ஒருவருக்கொருவர் அடிமைகளாயிருங்கள். இது நம்முடைய ஐக்கியங்களிலே காணப்பட வேண்டும். இது நம்முடைய திருச்சபைகளிலே காணப்பட வேண்டும். இன்று திருச்சபைகள் இதை செய்ய தவறிவிடுகிறது. இந்த திருச்சபையினுடைய அலங்கோலமான நிலையை காணும் பொழுது அங்கே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவோ, கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லவோ அங்கே அங்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அருமையானவர்களே, இதுல எத்தனை பேர் நீங்க பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தெரியல. ஆனா பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு திருச்சபையை சார்ந்தவர்கள். அப்படியானால் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக அந்த திருச்சபையில காண வேண்டும். ஆவிக்குரியவர்களாக அந்த திருச்சபையில காண வேண்டும். ஒருவேளை நம்மூலமாக அந்த ஒப்புரவாக்குதல் நடைபெற வேண்டும். ஏன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது? இது நம்மை அழுத்த வேண்டும். இந்த திருச்சபையினுடைய மோசமான நிலைமைகள் என்னை ஆண்டவருக்கு முன்பாக கதறும்படியாக செய்ய வேண்டும். யாரோ எப்படியோ போறார்கள் என்கின்ற அர்த்தம் கிடையாது. திருச்சபை அது ஆண்டவருடைய சரீரம். அதுல நானும் நீங்களும் அங்கங்களாக இருக்கிறோம். அப்படியானால் அந்த திருச்சபை இப்படிப்பட்ட ஆவியின் கனி நிறைந்த ஒரு திருச்சபையாக, அந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்களாக காணப்பட, அந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்களாய் காணப்பட, அந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை உருவாக வேண்டுமே. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரே. ஆனால் போதனைகள், தவறான போதனைகள் வரும். பவுலுடைய காலத்துல இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அந்த திருச்சபையினுடைய சுத்திகரிப்பிற்காக பயன்படுத்த விரும்புகிறார். ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில அந்த கனி காணப்படவில்லை என்று சொன்னால் பயனற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். பயனற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே இத்தோடு முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவேளை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில நம்மோடு கூட எதை குறித்து பேசினாரோ அந்த பகுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம், ஆவிக்குரியவர்கள் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்னை பொறுத்த மட்டும் உண்மை உள்ளதா இருக்கிறதா என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். அதே நேரத்துல நான் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பார்த்துக் கொள்வது நம்முடைய முக கண்ணாடிகள். அவைகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று ஒருவேளை நாம் முகத்தை பார்க்கும் பொழுது நாம் கூற பழகுவோமே. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற சீஷர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட மேலான கிருபை ஆண்டவர் தாமே தருவாராக. தலைகளை தாழ்த்துவோம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உடைய பாதப்படியிலே அமர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே அவைகள் இன்றும் ஜீவனுள்ளவைகளாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏனென்றால் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான உடைய வார்த்தைகளினாரே எங்களை மறுபடியும் ஜனிப்பித்தீர். ஆண்டவரே, நாங்கள் வளருவதற்கு ஞானப்பாலாகிய உடைய திருவசனத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய வார்த்தையிலே நாங்கள் வேறொன்று ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை புடமிட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். பரமபிதாவே, நீர் விளக்கி தருகிற இந்த வார்த்தைகள் எங்களை சீர்திருத்தலுக்கு நேராகவும் கடிந்து கொள்ளுதலுக்கு நேராகவும் ஆண்டவரே வழிநடத்தும்படியா இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் தாழ்மையோடு உடைய சமூகத்திலே கேட்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ ஆசைப்படுகிறோம் சுவாமி. எங்களை காண்கிறவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை காண வேண்டுமே. அந்த ஆவியின் கனி எங்களிலே நிறைவாக காணப்பட வேண்டுமே சுவாமி. கனி ஆண்டவரே கொத்து கொத்தாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு மற்றவர்கள் எல்லாரும் அந்த கனியை புசிக்கத்தக்கதாக அதன் மூலமாய் பயனடையத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு
எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. யாருக்குமே தெரியாத அந்த வேர் ஆண்டவரே, கண்களுக்கு தெரியாத அந்த வேர் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வேறாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே புதைக்கப்படட்டும் சுவாமி. ஆழமாய் செல்லட்டும் ஆண்டவரே. மேலே கனி தருகின்ற ஒரு வாழ்க்கையின் எங்களுக்கு தாரும். அதே நேரத்துல ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஆண்டவரே நாங்கள் விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு பலன் தாரும். பலனற்றவர்கள் ஆண்டவரே, ஆனால் அதே நேரத்துல உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை சுவாமி. ஆவிக்குரியவர்களாக நாங்கள் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, தவறி விழுகிற விசுவாச சகோதர சகோதரிகளை தூக்கி விடுவதில் சாந்தத்தோடு அன்போடு ஆண்டவரே அவர்களை சீர்பொருந்த எங்களுக்கு உதவி செய்யும். அவர்களை ஒதுக்கி விடாத மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. திருச்சபையின் நிலைமைகளில எங்களையும் நீர் கருவியாக பயன்படுத்தி ஆண்டவரே, திருச்சபைகளிலே ஒரு எழுப்புதலுக்கு சுவாமி எங்களை நீர் கருவியாக பயன்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரமபிதாவே, இந்த இரவு வேளையிலே இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வாஞ்சியோடு உடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தொடர்ந்து உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் இவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாருக்கும் போய் சேரட்டும் சுவாமி. அருமையான இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அநேகருக்கு கூறப்படட்டும் சுவாமி. இப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஜோஷுவா சொன்னது போல சுவாமி, make every one of us messengers of good news, Lord. That's our desire, Lord. The end of the Bible study, Lord, this is what we ask of you, Father. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாருக்கும் நல்ல நித்திரையை தாரும். சரீர களைப்பு நீங்கி ஒரு புதிய நாளை புதிய பலத்தோடு காண நீர் உதவி செய்யும். சுத்தமானால் மீண்டும் ஆண்டவரே இந்த பாடவேளைக்கு வருமுறையாக இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களை ஆண்டவரே அதை ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.